சயின்டிஸ்ட் அப்படின்றவர் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒன்று பரிசோதனை செஞ்சு ஒரு முடிவு அறிவிப்பார்ல, அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 பவுலில் ரைஸை போடுறாரு. எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வருதா இல்லை வேற மாதிரி ஏதாவது வந்து விடைகள் கிடைக்குதா அப்படின்றதுக்காக 2 பவுலில் ரைஸ் வந்து போட்டுட்டாரு. ஸோ ரைஸை வந்து போட்டுட்டு 2 பக்கம் வச்சிட்டாரு. ஸோ டெய்லியும் காலைல ஒரு ரைஸை பார்த்து ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்கிறாரு, இன்னொரு ரைஸை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி சொல்லிகிட்டே வர்றாரு. ஒரு 30 நாளைக்கு இது மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. 30 நாள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2யும் எடுத்து பார்க்குறாரு. ஐ ஹேட் யூ அப்படின்னு சொன்னது வந்து ஃபங்கஸ் பிடிச்சி அப்படியே வந்து இருக்குது. ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்திருக்கு. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதில் எந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்கமோ. ஸோ ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாரு, சேம் டைம் மனசில் இருக்கும்ல இது கெட்டு போயிடக்கூடாது, இது கெட்டு போயிடக்கூடாது, முடிவில் நான் எதிர்பார்த்த மாதிரி வரணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பார்ல. ஸோ அதுதான் வந்து முடிவாக கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் முயற்சி பண்ணும்போது அதில் வந்து தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதில் வரக்கூடிய கன்க்ளூஷன் அப்படின்றது நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஸோ முயற்சி பண்ணும்போது சோதனைகள் வரதானே செய்யும். சோதனை வரலைன்னா எப்படி தடிக்கு உழுவும் போது தானே தெரியும் அதோட வழி எப்படின்னு. பார்க்கணுமா போயிருக்கலாமே அப்படின்னு தோணும்ல. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க, எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. ஓகே, இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான ஒரு பதிவு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் மொபைல் ஆப் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மொபைல் ஆப் லான்ச் பண்ணுறதுக்குண்டான டைம் வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த மொபைல் ஆப்பில் நமக்கு சொன்ன விஷயத்தோட சொல்லாத விஷயங்கள் என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்படின்றத வந்து இந்த பதிவில் நான் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து வெளிநாடு மட்டும் கிடையாது, உள்நாடு அப்படின்றது ரெண்டுமே இருக்குது. ஸோ எல்லாத்துனாலையும் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு இருக்கவங்களும் போகிறது கிடையாது, இல்லாதவங்களும் போகிறது கிடையாது, ரெண்டுமே இருக்குல்ல. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகள் இப்போ வந்து லோக்கலில் என்ன மாதிரிலாம் இருக்குது, நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறது. இப்போ நிறைய வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, பார்ட் டைம் ஜாப் வேணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும் வழியை ஏற்படுத்தி கொடுக்கறது. ரெண்டாவது, இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், ஆனால் போகிறதுக்கு தேவையான பண வசதி நம்மகிட்ட இப்போ இல்லையே. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃப்ரான்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த விசிட் விசா எடுக்கிறது கூட என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது, ஸோ ஒரு 6 மாதத்தில் வந்து எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வேலை செய்யும் போது, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஊதியம் கிடைக்க போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டு, ஸோ அது தேவையான எக்ஸ்பென்ஸுக்கு தேவையான பணத்தை நீங்கள் சேகரிச்சதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இது முக்கிய காரணமே வந்து நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த ஐடியா தான். ஸோ நீங்கள் கொடுத்த ஐடியா நீங்கள் கேட்கும் போது தான் வந்து சரி ரைட் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதான். ஏன்னா ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லல, நீங்கள் யோசிச்சுட்டே இருக்காதீங்க, செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறேன்ல. அப்போ அதே தானே எனக்கும் பொருந்தும். ஸோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதோட நம்மளும் செஞ்சு பார்ப்போமே, இந்த விஷயத்தை என்னதான் நடக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் நம்மளால் கொடுக்க முடியும், இதில் என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும், அதை தாண்டி இப்போ நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் எவ்வளோ பிரச்சனை வரும், அது எப்படி நம்ம வந்து எதிர்கொள்கிறது. ஏன்னா வந்து தொழில் அப்படின்னா ஒரு போட்டிகள் இருக்கும், போட்டிகள் இருந்தால் பிரச்சனை இல்லை, பொறாமைகள் அது எப்படியாவது சூழ்ச்சியில் அவனை கெடுத்தணும்னு நினைக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த ப்ரூஃப் ஆடியோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வரும்போது நம்ம எப்படி வந்து இதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலசி ஆராய்ந்து ஒரு டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி, ஸோ அந்த டீம் டெக்னிக்கலாக வைஸாக எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிரவுண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கிரவுண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நேற்று நடந்த கூகுள் மீட் வந்து இந்த விஷயத்துக்காகவே வந்து சிறப்பாக ஒரு கூகுள் மீட் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதில் கலந்துக்கிட்டு அவங்ககிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்டுக்கிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் தான் இப்போ இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், அதாவது மொபைல் ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல். இதை தாண்டி இப்போ என் பொருள் வந்து நான் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதை நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ப்ரொமோஷன் பண்ணணும், என் தொழிலை வந்து விரிவுபடுத்தணும், ஆனால் அதுக்கு வந்து இன்னைக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாக எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நான் வந்து வீட்டில் சுத்தமான சுகாதாரமான ஹைஜீனிக்கான ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன், பட் அந்த ப்ராடக்டை வந்து என்னால் வந்து மார்க்கெட் பண்ண தெரியலையே நினைக்கிறவங்களுக்கு, ஸோ நான் நல்ல வந்து ஒரு கார் டிரைவர், நான் ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சன், நல்ல ஒரு பிளம்பிங் பர்சன் நான், பட் எனக்கு போதுமான அளவுக்கு ஆர்டர் வரலையே நினைக்கிறவங்க, பார்ட் டைமாக நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பார்ட் டைமில் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரெகுலராக ஆள் வேண்டாம், சண்டே மட்டும் வந்துட்டு நான் என் கடையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து ஆர்டர் பண்ணி டெலிவரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கறது நான் தயாராக இருக்கேன், ஆனால் ஆட்கள் எங்கே இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏசியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எலக்ட்ரிக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டவ்வில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கிறது. அதே மாதிரி என் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை வந்து நான் உடனே சேல்ஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது,
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அதை தாண்டி வந்து பொதுவாக வந்து நம்ம லோக்கலில் இருக்கவங்களுடைய, அதாவது ஒரு கோயிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், எமர்ஜென்சிக்கு ஒரு டாக்டர் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி ஆகணுமே, எமர்ஜென்சிக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் நமக்கு வேணும், எமர்ஜென்சிக்கு ஒரு மெடிக்கல் இருக்கா க்ளோஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும், நான் போயிட்டு இருக்கேன், இந்த போகிற வழியில் ஹோட்டல் இருக்கா, இங்கே எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, முன்னாடியே சொன்னால் ரெடி பண்ணி வைப்பாங்களா, இப்படி எல்லாமே வந்து ஒரே இடத்துல கடைசி எப்படி இருக்கும் உங்களுக்கு. அதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷல், அதுதான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ண போகிறோம், இல்லை எந்த அளவுக்கு இது கொண்டு ரீச் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம எடுத்திருக்கோம், நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ண போகிறோம், இது மூலமா நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த பதிவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திடும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திற மூலம் உங்களுக்கும் லாபம் இருக்குது, எனக்கு லாபம் இருக்குன்றதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒளிவு மறைவுன்றது எதுவுமே கிடையாது. பொதுவாக நம்ம எந்த விஷயத்தையும் அதை பண்ணுறது கிடையாது. அதே தான் இந்த விஷயத்திலும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த பதிவை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசில் எழக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அதில் சிறப்பாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அது எங்களுக்கு தேவைப்படும் மாற்றம் செய்ய வேணும்னு இருக்கும் போது அந்த விஷயத்தை நான் வந்து எடுத்து செஞ்சுக்கிறேன் அப்படின்றத இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஊர்ல கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. அங்கங்க மலைகள் பெஞ்சிக்கிட்டே இருக்கு, டேம் நிறைஞ்சு தண்ணி வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். வழக்கமா கேட்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் தான், முடிஞ்ச அளவுக்கு செடி கொடியெல்லாம் வளர்த்துங்க. சின்ன இடமா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் போடுங்க. இப்ப எங்க அம்மா சொல்லிட்டு வெண்டைக்காய் போட்டேன்டா, கத்திரிக்காய் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நமக்கு தேவையானதை எடுக்கும் போது அதுலயும் நம்ம கொஞ்சம் செலவுகளை மிச்சம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரைட், ஓகே, நிகழ்ச்சிகளை போலாம் வாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது இது எங்கடா ஏதோ ஒரு கம்பெனியோட சாயல் மாதிரியே தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமா இருக்கும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னொரு தோணுங்க, நீ வந்து அவனுக்கு போட்டியா அப்படின்ட்டு. ஸோ ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க, ஆனால் முடியும் போது இப்படி தான் முடியணும்னு சொல்லி ஒரு கணக்கு வைப்போம்ல. ஸோ அதான், அதாவது நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பிளானஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து கிடைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாற்றங்கள்லாம் செய்யணும் தான் இன்றைக்கி மொபைல் ஆப்பரில் வந்திருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த முயற்சியை நம்ம எடுக்கிறோம், ரொம்ப தீர்க்கமாக எடுக்கிறோம். ஸோ எந்த சூழ்நிலையும் நம்ம பின்வாங்கிடக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட போய் பார்த்துடலாம். வெற்றியை தொழிவே அடுத்தது, ஆனால் முயற்சி பண்ணுறது வெற்றி நோக்கி தான் அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் அன்பு ஆதரவு எனக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைல் ஆப் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மொபைல் ஆப்பில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஸோ வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான லீடு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லீடை வந்து ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான தகவலை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது ஃப்ரீயாக எடுக்கிறீங்களா இல்லை காசு கட்டி எடுக்கிறீங்களா, எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்றத மொபைல் ஆப் லான்ச் பண்ணுற அன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன் நான். ஓகே, அப்போ வந்து இதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்குண்டான, அதாவது இப்போ நான் வந்து ஒரு வெல்டரு, நான் வந்து வேற ஹவுஸ் போகணும்னு நினைக்கிறேன், ஒரு கிச்சனில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், ஒரு லேபர் கேட்டகரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், ப்ரொஃபஷனலாக போகணும்னு நினைக்கிறேன், ஐடி ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் துறைக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு இருக்கக்கூடிய நாடுகளும் ப்ளஸ் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கு கொடுக்கக்கூடிய நிறுவனத்துடைய லிங்க்கும் வந்து அதிலே நம்ம வந்து கொடுத்துருவோம். நீங்கள் போய் இனிமேல் தேடி எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சிம்பிளாக வந்து நான் டிரைவர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது என்னோட ஆப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக என்னோட ஆப்பில் இல்லைன்றதுக்காக இல்லை அப்படின்றது கிடையாது. பட் என்னோட மொபைல் ஆப்பில் இருந்தது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அதில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஏஜென்சி லிஸ்ட்டும் அதில் வந்து இருக்கும். டெஃபினட்டாக ஏஜென்சின்றவங்க வந்து காசு வாங்குவாங்க. பட் ஆனால் இந்த ஏஜென்சி இந்த காசு வாங்காமல் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு வந்து நல்ல ஜென்யூனான ஒரு கேண்டிடேட் வேணும், என்னோட ப்ரொஃபைல் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொஃபைல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அதுவும் வந்து கண்ட்ரி வைஸாக வந்து அந்த லிஸ்ட்டும் நம்ம வந்து அதில் கொடுத்துருவோம். ஸோ இந்த ரெண்டு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த தேடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மிஸ் ஆகும். சரிங்களா, இருக்காது. அதாவது நான் கரெக்டாக எடுத்துருக்கேனா இல்லையான்னு தெரியாமே போய் அப்ளை பண்ணுறது, தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து பை மிஸ்டேக்காக வந்து இந்த ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஸ்கேம் இமெயில் எல்லாம் போயிட்டு லிங்க்ல எல்லாம் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ரெண்டாவது, உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்குது அப்படின்றத வந்து என்னோட ஆப்பில் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஐடியாவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அதை தாண்டி வழக்கம் போல் வந்து நம்மளோட டீமும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதில் இருக்குது. அதுக்கும் நாங்கள் டீம் உருவாக்கி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தாண்டி அப்ளை பண்ணித்தாங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கேட்கறதான் செய்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு அந்த பொறுமை இல்லாத நம்மளால வந்து அதை மேனேஜ் பண்ண முடியல.
ஏன்னா வந்து அப்ளை பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா உங்களோட பர்சனல் டேட்டாவை நான் கலெக்ட் பண்ண வேண்டியதாக வருங்க. அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்னை கை கட்டிடுவீங்க. ஸோ யோசிக்கவே மாட்டீங்க, என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லி எங்களை கை கட்டுவீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும் அப்படின்றக்காக தான் அதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் அதையும் தாண்டி இப்போ வந்து அதுக்கு சில தீர்வுகள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து ஸோ அதுக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ அதுவும் மொபைல் ஆப் நான் லான்ச் பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இனி கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இனி வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஒவ்வொரு துறையில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள், தொடர்ந்து பல வருஷங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலிமா ஒரு நேர்காணல் எடுத்து அந்த நேர்காணல் மூலிமா வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுக்கு உண்டான சிக்கல்கள் என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குன்றது ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இனி கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். வரக்கூடிய நாட்கள் அதையும் அந்த பதிவும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல். இதை தான் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ். அதாவது நம்மளுடைய சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஐடி துறை தான் வந்து மிகப்பெரிய துறை நம்மளால் நினச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி ஒரு துறை இன்னைக்கு வந்து இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் உட்காந்துட்டு ஒரு பொருளை வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன், சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை பொருள் ஒன்று வேணுமா இருக்கட்டும், என்ன பண்ணுறோம் இன்னைக்கு அடுத்த அந்த வர்றதுக்கு அந்த 10 நிமிஷம் இருக்கலாம். சரிங்களா, நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் அவர் ஒரு 10 மினிட்ஸ் நம்மளை வெயிட் பண்ண சொல்கிறாரு. அந்த 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க, அடுத்த செகண்டை பாக்கெட்லேருந்து மொபைல் எடுக்க வேண்டியது. ஸோ அந்த மொபைல் ஓப்பன் பண்ணி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமை நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இனி வந்து ப்ரொமோஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னைய பற்றியே நான் இனிமேல் ப்ரொமோட் பண்ணால் தான் நான் வெளியிலே தெரிவேன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு உருவாகிருச்சு. ஸோ அதனால என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துறையாக இருக்க போது வரக்கூடிய நாட்களில். ஸோ இதில் பல்வேறு வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உதாரணத்துக்கு நான் வந்து நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சனாக இருக்கேன்னு வச்சிங்களேன், ஆனால் வந்து நான் நல்லா செய்வேன்றது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லை. போதுமான வேலை வாய்ப்புகள் நம்ம கிடைக்காம இருக்கும். இப்போ சொந்தமாக தொழில் செய்யணும், அதாவது கூப்பிட்டா வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்குல்ல. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம இந்த மொபைல் ஆப் மூலமா வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்தியா அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனல் குரூப் ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ என்னோட ஏரியாவில் எனக்கு என்னோட டிஸ்ட்ரிக்டில் என்னோட பகுதியில் ஒரு விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு என் வீட்டில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலை, இதை சர்வீஸ் பண்ணணும், ஆனால் சர்வீஸ் பண்ணுற எனக்கு ஆள் தெரியல. என் வீட்டில் ஏசி இருக்குது, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ண ஆள் தெரியல அப்படின்னா நம்ம தெரிஞ்ச நபருக்கு கூப்பிட்டு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நம்ம தெரிஞ்ச இவங்ககிட்ட கேட்டால் தெரியும் சொல்லி அவங்கள கேட்போம். இவங்க யாருமே நம்மளால ரீச் பண்ண முடியலன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? ஸோ அது ஒரு பக்கம். இன்னொன்று எனக்கு யாருமே தெரியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு பக்கம். அப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆப்பை வந்து சர்வீஸ் கொடுக்க போகுது. இப்போ திறமையாக வேலை செய்யக்கூடிய எனக்கு வாய்ப்புகள் இல்லைன்னும் போது நீங்கள் இந்த மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து இப்போ ஏசி டெக்னீஷியன் வேணுன்றதை மொபைல் ஆப்பில் சர்ச் பண்ணாங்கன்னா கிடைச்சிடும். ஏசி மெக்கானிக் மட்டும் கிடையாது, இப்போ ஒரு கார் டிரைவர் வேணும், பைக் மெக்கானிக், வீட்டில் பஞ்சர்ப்பா ஒட்டுறதுக்கு ஆள் வேணுப்பானா கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்பும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ நான் வீட்டில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரல, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? நீங்கள் என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரு, இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரும் நான் கிளாஸ் எடுப்பேன், நான் இவ்வளோ டியூஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா அந்த தேவை இருக்குன்னு நினைக்கிறவங்க பார்க்குறவங்க அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஒரு எமர்ஜென்சி என் வீட்டுக்கு இருந்து வெளில போகணும், ஒரு ஆட்டோ டிரைவர் வேணும், ஆனால் ஆட்டோ டிரைவர் எனக்கு யாருமே தெரியாது, ஃபோன் நம்பரே இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இல்லை தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுறா ரீச் ஆகலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லை கான்டாக்ட் பண்ணுற அவர் இன்னொரு சவாரியில் இருக்கேன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுறதுன்னு நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. என்னோட மொபைல் ஆப்பில் வேறு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆட்டோ டிரைவர் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோ டிரைவர் மட்டும் கிடையாது, டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் அவங்களோட நம்பரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த அக்சஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது போக இப்போ நான் வந்து ஊருக்கு போகணும், எமர்ஜென்சியாக போகணும், ஒரு டிக்கெட் எனக்கு வேணும், புக் பண்ணுறதுக்கு ஒரு பஸ்ஸில் வேணும், எங்கே போய் தேடுறது? நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 டிராவல்ஸ் தான் இருப்போம், மிச்சம் இருக்கவங்களும் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் நிறைய இருக்குது, பட் ஒரே இடத்துல இருக்கா அப்படின்றதான் என்னோட கேள்வி. அந்த ஒரே இடம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாய்ப்புகள் வந்து இப்போ ஒரு பஸ் டிக்கெட், இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் என்கிட்ட இருக்கு, நான் போகல விரும்பல அப்படின்னா டிராவல்ஸில் கேன்சல் பண்ணி தர மாட்டேன். அப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிற டிக்கெட் எடுத்துருக்கேன், புக் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த டிக்கெட்டில் நான் பயணம் செய்ய போகிறது இல்லைன்றத மெசேஜ் அதில் போட்டிங்க அப்படின்னா அது தேவைப்படுறவங்க எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை நான் வந்து எனக்கு டிக்கெட் தேவைப்படுது, எனக்கு யாராவது உதவி செய்யுங்க, ஏதாவது பஸ்ஸோட டிராவல்ஸ் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எடுத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. சிம்பிளாக சொன்னால் தேட்டருக்கு போகிறோம், டிக்கெட் வாங்கிட்டோம்,
கூட வர ஃப்ரெண்ட்ஸ் வரல, இல்லை நான் டிக்கெட் போய் எடுத்துட்டேன், ஆனால் படம் பார்க்க விரும்பல, வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கு வந்துருச்சு, போயே ஆகணுன்ற நிர்பந்தம் போது வெளில கொடுத்துட்டு போகிறோம். அதே மாதிரியான கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் ஆகும்போது ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தளமா வந்து இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து இருக்கும், மொபைல் ஆப்பும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து உங்களையே கனெக்ட் பண்ற இந்த லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து கனெக்ட் பண்றது அது முக்கியமான நோக்கம். அதை தாண்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட வீட்டில் வந்து நான் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து நான் வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும், நான் புதுசாக கடையை திறந்திருக்கேன், இந்த கடை இந்த இடத்துல இருக்குன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னா என்னோட மொபைல் ஆப்பில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் உருவாக்கக்கூடிய மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைச்ச ஒரு மொபைல் ஆப்பை தான் நாங்கள் வச்சிருக்கோம். வரக்கூடிய நாட்களில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மொபைல் ஆப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து லான்ச் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து ஈஸியாக உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மொபைல் ஆப்லேயே நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அதை தாண்டி இதில் கொடுத்தாலும் இந்த மொபைல் ஆப்போட அட்மின் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கவங்க, நான் வந்து வீட்டில் இருந்து வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். டியூஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், உங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் பிரச்சனை இருக்கும், டிவியாக இருக்கட்டும், மொபைல் ப்ராப்ளம் இருக்கட்டும், இல்லை ஏசியாக இருக்கட்டும், யூபிஎஸ் தேவைப்படுது, என் வீட்டுக்கு வந்து சிசிடிவி கேமரா போடணும் எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னாலும் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இந்த விஷயத்தை வந்து செய்கிறவங்களும் வந்து நம்மளை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க தேவைப்படுறவங்க கேட்கும் போது இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஈஸியாக இந்த விஷயத்தை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ஒரே ஆப்பில் வந்து நம்ம வந்து கொடுத்துறோம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என் வீட்டில் வந்து ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளை வந்து நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுவோம், கடைசி இருக்கு இந்த காயலாங்கடைன்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா தூக்கி போட்டு தான் போவோம். இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, என் வீட்டில் வந்து ஒரு டிவி இருக்குது, இந்த டிவி எனக்கு போதும், நான் வேறு டிவி வாங்க போகிறேன், எக்ஸ்சேஞ்சு கொடுக்க விரும்பல, நீங்கள் யாராவது வேணால் வாங்கிக்கலாம், பக்கத்தில் இருக்கவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் கதை தட்டி கேட்க முடியாதுல்ல. என்னோட குரூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா தேவைப்படுறவங்க உங்ககிட்ட வாங்கிப்பாங்க. இது வந்து டிவின்றது கிடையாது. உங்கள் வீட்டில் சைக்கிளாக இருக்கலாம், ஒரு மொபைலாக இருக்கலாம், ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த பொருளை வந்து நீங்கள் தூக்கி குரூப்பில் போட்டிங்கன்னா போதும். இல்லை என்னோட மொபைல் ஆப்பில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுனாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். என் வீட்டில் வந்து ஒரு வீடு வந்து நான் வந்து வாடகைக்கு விட போகிறேன் அப்படின்னாலும் எங்கள் ஆப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என் வீட்டை சேல்ஸ் பண்ண போகிறேன், புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கேன், புதுசாக ஒரு லேண்டை வந்து பிரித்து நான் வந்து பிளாட்டு போட்டுட்டு இருக்கேன், இதை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து திருச்சியில் இருக்கேன், நாமக்கல்லில் வந்து எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணுங்க, நாமக்கல்லில் இருக்கேன், கரூரில் வந்து ஒரு இடம் வாங்கணுங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய பையரோட கான்டாக்ட்ஸ் வேணும், அதான் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் நம்பர் வேணும் அப்படின்னாலும் அவங்கள நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே இருக்க என்னோட தேவையான விஷயங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட மொபைல் ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது போக என்னோட வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட பிஸ்னஸ்க்கான உருவாக்குனதில் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நான் வந்து ரெடியாக இருக்கேன், நான் வந்து ஒரு டிரைவர், செல்ஃப் டிரைவராக இருக்கேன், நான் வந்து ஆக்டிங் டிரைவராக இருக்கேன், யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எனக்கு ஒரு வேலைவாய்ப்பு வேணும், நான் வந்து ஒரு பார்ட் டைமாக இருக்கேன், நான் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவு பண்ணிக்கலாம். என்னோட கடைக்கு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே எனக்கு வந்து ஒரு ஆள் வந்து சர்வீஸ் பண்ண, உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிறேன், எனக்கு வந்து இந்த டைமில் மட்டும் வந்து, ஏன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் தான், காலையிலேருந்து ஒரு மதியத்துக்குள்ள முடிச்சிடுவாங்க, இந்த பிஸி டைமில் மட்டும் ஒரு 4 ஹவருக்கு வந்து எனக்கு யாராவது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இருந்தால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த என்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வேலைக்கு வேணுன்றவரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், வேலை கொடுக்குறவரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா எனக்கு சண்டே மட்டும் வேணும், அந்த சண்டே மட்டும் அந்த பகுதியில் வேலைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு என் வீட்டில் வந்து எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் பயன்படுத்திக்கலாம். என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை விற்கணும் அப்படின்றதுனால விற்கலாம். எந்த பொருளாக அந்த வீட்டில் இருக்கதான் சரி, வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதேமாரி ஹாஸ்பிட்டல், கோயில், பஸ்ஸோட நம்பர் எனக்கு தேவைப்படுது, டிராவல்ஸ் நம்பர் தேவைப்படுது, இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து தேவைப்படுமோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து என்னோட மொபைல் ஆப்லேயே இருக்கும். நீங்கள் போய் வெளில தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் நான் ஒரு பொருள் செஞ்சு வித்துட்டு இருக்கேங்க, இந்த பொருள் சுத்தமான பொருள், ஹைஜீனிக்கான ஒரு பொருள், நான் எந்த கலப்படமும் இல்லாமல் நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் வந்து சேல்ஸ் அதிகமாக போகலை அப்படின்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பொருளை உங்கள் தெருவிலேருந்து அடுத்த தெருவுக்கு கொண்டு போகிறதுக்கும், அடுத்த மாவட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும், அடுத்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும், இறுதியாக வெளிநாடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை முதற்கொண்டும் நம்ம ஏற்படுத்தி வந்து கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கடை வச்சுருக்கேன், கடையை ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட ஒரு நான் வந்து ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கேன், இதை கொண்டு ரீச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். சுடிதார் விற்கிறேன், ரீச் பண்ணிக்க, சேரீ விற்கிறேன், ரீச் பண்ணிக்கோ, என்கிட்ட வந்து ஜீன்ஸ் இருக்குது, டிஷர்ட் வச்சு விற்றுட்டு இருக்கேன், ரீச் பண்ணிக்கோ.
நான் வீட்டில் வந்து இது மாதிரி வந்து அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் இருக்குது ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா எங்களோட வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. உதாரணத்துக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சிருக்கவங்களாம் சரி, இல்லை வீட்டிலேயே வச்சுக்கிட்டு நான் இட்லி பொடி பருப்பு பொடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன், நெய் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன், எது வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா, சத்துமா விற்கிறவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து என்னோட ஆப்பை வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இதில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப்பு ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் நபர்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி வெளில கொண்டு போயிட்டே இருக்கோம், அந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸும் வெளில வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சேல்ஸும் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். இது போக என்னோட பிஸ்னஸுக்கு வந்து ஆன்லைனில் வரவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி இருக்கணும். உற்பத்தி செய்யக்கூடியவங்க, நான் கார் டிரைவராக இருக்கேன், நான் வந்து எலக்ட்ரிக்கலாக இருக்கேன், அவங்களாம் தேவையில்லை. வீட்டிலேருந்து ஒரு பொருள் விற்றுக்கிட்டு இருக்கேன், உற்பத்தி பண்ணி விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்கி விற்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ ஜிஎஸ்டி வந்து நான் யாரை போய் பார்க்குறது அப்படின்றதான் கவலையே தேவையில்லை. என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா என்கிட்டே வந்து ஜிஎஸ்டி வந்து பண்ணித்தரதுக்கு டீம் வந்து இருக்குது, அதையும் பண்ணிக்கலாம். இல்லை ஜிஎஸ்டி பண்ணக்கூடிய நபர்கள் நம்ம முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும், அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோட கம்பெனிக்கு ஒரு லோகோ வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டால் என்கிட்ட டீம் இருக்குது, செஞ்சு தருவாங்க. இல்லை இந்த குரூப்லேயே வந்து உங்கள் ஏரியா பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்து அவங்ககிட்டயும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ எதையுமே நீங்கள் தேடி போட அவசியமே கிடையாது, எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிடும். என் வீட்டுக்கு நீங்கள் கணபதி ஹோமம் பண்ண ஒரு ஐயர் நம்பர் வேணுமா, அவரும் இதில் வந்து இருப்பார். ஒரு ஃபாதர் வரணும் அப்படின்னாலும் வந்து இருப்பார். தர்காவுக்கு போகணுமா, அவங்க இருக்க வரணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்களோட நம்பர் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். உட்காந்த இடத்துலேயே நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். நாங்களும் ஒரு வகையில் உங்களை சோம்பேறி ஆக்குறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த சோம்பேறித்தனத்தை வெளில கொண்டு வந்து காசாகி இருக்கிற வழி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான், சரிங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கான அத்தனை சர்வீஸும் நாங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துறோம். ஸோ மொபைல் ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து வேலை வாய்ப்புக்கான சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு வேலை செஞ்சுருக்கேன், என் வேலைக்கு ஆர்டர் வேணும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா என்னோட தளத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு அதாவது பொருள்ன்றது வீட்டில் இருக்க பொருள், இடம், சைக்கிள், பைக்கு, காரு அந்த மாதிரி சொல்கிறேன். அதை தாண்டி வந்து நான் வந்து என்னோட தெரு, வீட்டில் இருக்க இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாடகை விடுறதை பற்றி கொடுக்கறதா இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், இட்லி பொடி பண்ணுறேன், பருப்பு பொடி பண்ணுறேன், வீட்டில் வந்து இந்த பொருள் வச்சு நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் மொபைல் ஆப் மூலிமா அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, கடை வச்சிருக்கவங்களும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஹோட்டலாக இருக்கலாம், இல்லை வந்து துணி கடையாக இருக்கலாம், இல்லை வந்து மளிகை கடையாக இருக்கலாம், எந்த மாதிரி கடையாக இருக்கலாம். நீங்கள் பொருள் விற்கிறேன், மீன் விற்கிறேன், தள்ளு வண்டியில் வந்து இட்லி விற்கிறேன், ஆப்பிள் விற்கிறேன், யாராக இருந்தாலும் சரி என்னை பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா டெஃபினட்டாக அதுக்கான தேவையான சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து சவாலாக இருக்கக்கூடிய கேள்வி நேற்று வந்து கேட்டிருந்தார். அதை வந்து என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட வீட்டில் இருக்க ஒரு பொருளை வந்து நான் விற்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன், இது எப்படி நான் கொண்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறது அப்படின்னா, இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ தற்சமயத்துக்கு வந்து டிடிசி கொரியரோட ஒரு டைப் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் போட்டுடலாம். அதை வந்து 2 விதமாக கொடுக்கலாம் டெலிவரி. ஒன்று செல்ஃபாக நானே வந்து ஒன்றை கொடுக்க விரும்பல, நான் வந்து டிஹெச்எல்ல போட்டுக்கிறேன், ப்ரொஃபஷனலாக போட்டுக்கிறேன், எனி கொரியர்ஸ் நீ சர்வீஸ் வேணும்னா நீங்களும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் வந்து இந்த டிடிசியோட அக்ரிமெண்ட் போடவே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து குட்டியான எல்லாம் வச்செல்லாம் இருக்கீங்களா. ஸோ இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது கவர்டு, அதாவது அந்த கூண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கூண்டு வண்டியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இல்லை கூண்டு வண்டியை மாற்றணும். நீங்கள் இந்த டெலிவரியை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து எங்கள் கூட டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ டெலிவரி பண்ணுறதுல பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் எப்படி பேமெண்ட் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லைங்களா. பேமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ என்னோட வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, பொருள் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா உங்கள் பொருளுக்கு உண்டான பேமெண்ட் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். என் அக்கௌண்ட்லேருந்து, கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து, அது என் அக்கௌண்ட்னா கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து 7 நாளைக்கு ஒரு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி சில பேருக்கு கேள்வி வரும், ஏங்க என் பாட்டு வாங்கிட்டான் பணம் கொடுக்கல, இல்லை சாரி வாங்கிட்டான் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா பணம் கொடுத்தா வாங்க போகிறான், வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுறான் அப்படின்னா, அதாவது இதில் நிறையா வந்து நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். அதாவது நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா உண்மையாலுமே உற்பத்தி பண்ணுறீங்களா, இல்லை உண்மையாலுமே வாங்கி வச்சு உற்பத்தி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தரவா எங்கள் டீம் வந்து உங்களே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பொருள், அதாவது சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் சரி தரமான பொருளாக இருக்கணும். அந்த தரத்தில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதே மாதிரி கஸ்டமர்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்கும் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் சிஸ்டம் கொடுப்போம். அந்த பாயிண்ட் சிஸ்டம் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா எங்கள் குரூப்லேருந்து உங்களே நீக்கிடுவோம். ஓகேவா. இது வந்து ஒரு கண்டிஷன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறையா இருக்குது, அதை நான் சொல்ல சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக கொடுக்குறேன்.
அதே மாதிரி பொருளை வந்து வேண்டாம் வேணாம் சும்மா சொல்கிறான் ஒருத்தன் அப்படின்னா ஸோ அதை வாங்குறவங்களும் வீடியோ எடுக்கணும், ரிட்டர்ன் பண்ணுறவங்களும் வீடியோ கொடுக்கணும், அனுப்புகிறவங்களும் வீடியோ எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். உண்மையாலுமே அவர் வந்து சொன்னது உண்மையா இல்லை சும்மா அவர் தச்சமயத்துக்கு வேணும்னு நினச்சிட்டு அப்போ திடீர்னு வேண்டாம்னு மனசு மாதிரி வேண்டாம்னு சொல்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சும்மா அவர் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக நம்ம பணத்தை ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். ஸோ கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து தெளிவாக நீங்கள் பேக் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்கணும். வாங்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றா சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்கெங்கேயோ ஸ்லிங்க் ஆகுது, ஒரு பக்கம் அமேசான் வர மாதிரி இருக்குது, OLX வர மாதிரி இருக்குது, ஜஸ்ட் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான், அதெல்லாம் வரதான் செய்யுது இதில். இருந்தாலும் ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு இதை பெட்டராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஸோ அதுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க எப்படி ஆரம்பிக்கும் போது அது ஒன்று இருக்குல்ல. இந்த இடத்துல நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் வந்து செய்யக்கூடிய உற்பத்தி பண்ணுறதா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே நான் வாங்குறதா இருக்கிறது அதுவும் என்ன அண்ணன் தம்பி மாமா மச்சான் அங்காளி பங்காளியாக தான் இருக்கிறான். இடையில நீ யார்? இப்போ நீ வந்ததை ரைட்டு ஒரு தொழில் செய்கிற ஓகே, ஆனால் வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்கிறதா நாங்கள் கேட்கணும்னு சொல்கிறியாப்பா. நீ எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு போகிற, எல்லாத்துக்கும் ஒரு சார்ஜ் போகிற, நியாயமா? சரி, நீயே ஒருத்தனே பண்ணிட்டா அதுக்கு ஆப்போசிட்டில் எவனையுமே வளரவும் விட மாட்டேன்றீங்க. புதுசாக வந்தானா அவன் என்ன உன்னோட ஒரு பெட்டராக என்ன பண்ணுங்க அந்த ஐட்டம் நீங்கள் திருடுறீங்க, நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது வெளியில் தெரிய மாட்டேங்குது, அவனை காலி பண்ணிடுறீங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம், நடந்தால் பார்ப்போம், மோதி தான் பார்ப்பேன். மோதுறதுன்னு நான் நினைக்கல, மோத வேண்டிய சூழ்நிலை வந்தால் மோதுறதுக்கும் தயாராக இருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லா வேலையும் பண்ணிட்டோம், பணத்தை போட்டாச்சு, மொபைல் ஆப் ரெடி பண்ண சொல்லியாச்சு. இப்போ அடிஷ்னலாக வந்து வேறு வேலையை செய்ய சொல்கிறதுக்கு அதுக்கும் பணத்தை போட்டாச்சு, அதையும் செய்ய ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, இது இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கலாம். நம்ம வேறு டாபிக் போக வேண்டாம். ஸோ சவாலை சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நீங்களாம் கூட இருக்கீங்கன்னு நம்பிக்கல. ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதாவது இப்போ சொன்ன விஷயங்கள் போக வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருவோம். இதில் எனக்கு எப்படா வேலை வாய்ப்பு கிடைக்க போதுன்னா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயத்தை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, பட் 2 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எங்கள் டீமே ஆஃபீஸ் அங்கே வந்து போடுறது, இங்கே இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு பிரான்ச்சைஸ் மாதிரி அந்த இடத்த கொடுக்குறது. ஸோ இதை வந்து பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறோம். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம நேர்களுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு. ஓகே, இப்போ வேலை வாய்ப்புன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தையும் வந்து அதாவது கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு மெம்பர்ஸ் வந்து நம்ம டீம்லேருந்து அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பார்ட்னர் அப்படின்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வேலைக்கு எங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அது பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். எங்கள் ஆஃபீஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு நீங்கள் வந்து ஏதாவது வேணும் அப்படி நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 இடம் வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நாமக்கல், இன்னொன்று வந்து கரூர். ஸோ என்ன காரணம் அப்படின்னா 2லையுமே நமக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகம். அதுதான் முக்கியமான காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே உட்காந்துக்கிட்டே ஒரு விஷயத்த சொன்னால் செய்யறதுக்கான ஆட்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க, நம்ம சொன்னால் நமக்காக வரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அப்படின்றதுக்காக இந்த இடம் நமக்கு ரொம்ப சாதகமான இடம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பண்ணியிருக்கோம். இதை தாண்டி மற்ற இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரிவுபடுத்தக்கூடிய வேலையை நாங்கள் இப்போயே ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சாச்சு, அதுவும் நடக்கும் விரைவாக. ஓகே, இதில் வேலை வாய்ப்புன்றது நான் சொன்னதான். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ன்ற மூலிமா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களில் எந்த விஷயங்கள் செய்யறதுக்கு விருப்பம் இருக்குது. இப்போ நான் சர்வீஸில் வரேன், இல்லை பொருளை உற்பத்தி பண்ணுறேன், அதனால் நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஃபீஸ் வந்து வாங்கிக்கிறோம். இதை தாண்டி எந்த சர்வீஸ் சார்ஜுமே உங்ககிட்ட ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம். அதாவது பொருளை கொண்டே கொடுக்கறதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ், எங்கள் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ், இந்த பொருள் இத்தனை % வந்து ஒரு கமிஷன் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கண்டிஷனுமே கிடையாது. 12 மாதங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது 3000 ரூபா நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கள் பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஓகே, நான் வந்து வருஷம் ஒரு தடவை கட்டுறதுக்கு நான் விருப்பப்படலையே, 6 மாதம் ஒரு கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கட்டாயம் இருக்குது. 6 மாதம் ஒரு தடவை வர மாதிரி இருந்தால் 2000 ரூபா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், ஒரு 1000 ரூபா அடிஷனலாக வந்து வர மாதிரி இருக்கும். இதை வந்து வாய்ப்பை நீங்கள் இப்படியும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த சம்பளத்துக்கு வரேன், பார்ட் டைமாக வரேன், ஃபுல் டைமாக வரேன்னு சொல்லக்கூடியது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எங்கள் இதில் வந்து எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, அதாவது பணம் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. எங்கள் டீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எங்கள் இமெயிலுக்கு நீங்கள் உங்களுடைய தகவலை வந்து டீட்டெயில்டாக வந்து ரெஸ்யூமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்கள் டீமு கான்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், என்ன மாதிரி வேலை செய்யணும், எப்படி உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணுற என்டையர் டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதேமாதிரி என்னோடய மொபைல் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக என்னோடய டீமை நீங்கள் வந்து ஃபோன்லேயே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்ன மாதிரி தொழில் பண்ணுறீங்க, ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, எதுக்காக அதை பயன்படுத்தி நினைக்கிறீங்க, என்ன உங்ககிட்ட தேவையான நாங்கள் கேட்கக்கூடிய தகவல் எது உங்ககிட்ட இருக்குது இல்லை அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இல்லாத விஷயத்தை அதை செஞ்சு தரதுக்கு நாங்கள் வந்து ஒரு டீம் இருக்குது, அவங்க செஞ்சு தருவாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கி வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா
கரண்ட் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கான டீம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய பேங்க்கை வந்து நம்ம வந்து ஒரு கனெக்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் நம்பர்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பை வந்து அவங்க மூலிமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனலாக இப்போ என் பொருளை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பொருள் இப்போ நான் மீன் வாங்கி வித்துட்டு இருக்கேன் பிரதர், இதை வந்து நான் கடைக்கு கொடுக்கணும், அதே மாதிரி வீடுகளுக்கு கொடுக்கணும், யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? அதே மாதிரி உங்ககிட்ட பொருள் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறையா வருவாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதில் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பொருளை சேர்த்து நீங்களே வித்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த பொருளை வாங்கி வித்துட்டு இருக்காரு, அதை என்கிட்ட சொல்லியிருந்தார். அதே மாதிரி உங்கள் பொருள் நம்ம குரூப்லேயே இருக்கவங்களுக்கு தேவைப்படலாம், நானும் உங்கள் பொருளை எடுத்து விற்கிறேங்கன்னு சொல்கிறதுக்கும் வரலாம். இல்லை உங்கள் பொருளை நீங்கள் வீட்டுக்கு இப்போ ஒரு 10 கிலோ மீன் அனுப்புறீங்க, இல்லை பூ அனுப்புறீங்க அப்படின்னா அதை வந்து நான் இந்த இடத்துல எடுத்து பிஸ்னஸாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அது கேட்கறதுக்கு ஆள் தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸும் டெவலப் ஆகலாம். இதுவும் ஒரு வாய்ப்பும் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் மூலிமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நேர்காணல் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஸோ எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு அவரே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹெல்ப் வாங்கிக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். நிஜமாக இவ்வளோ வருஷத்து நீ பண்ணிடுவியா நீ அப்படின்னு கட்டாயம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கட்டாயம் உங்களோட அன்பு ஆதரவு இருக்குது. அது இல்லாமல் என்கிட்ட நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக பண்ணிட முடியுன்றது இருக்குது. கட்டாயம் இந்த பயணம் வந்து அமையும், வெற்றி பயணமாக அமையும் அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட அன்பு ஆதரவு ஆசீர்வாதம் பெரியவங்களோட ஆசீர்வாதம்லாம் இருக்குது, பண்ணிட முடியும். ஸோ அதனால் கவலைப்படாமல் எங்களை நம்பி வாங்க. அதே மாதிரி உங்களை நம்பி உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க, இந்த இடத்துல நான் வந்து கேட்டுக்கிறேன் நான். ஸோ இதை 2 பேருமே சேர்ந்து பயணிப்போம். லாபம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான், நடுவில் வந்து எவனும் நாட்டாமல் பண்ண விடக்கூடாது அப்படின்றது தான் மெயின் அஜெண்டா. சரிங்களா? ஸோ எல்லாமே நம்மளே பண்ணுவோம். எல்லா விதமான விஷயங்களும் இதில் வந்து கிடைக்கும். இப்போ இதில் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கருத்துக்கள் வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கவலைப்படாமல் கீழே கமெண்டில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதை பார்த்துட்டு எல்லா கருத்துக்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா கருத்துக்குமே நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருப்பேன் நான். ஸோ அதில் வரக்கூடிய கருத்துக்களில் வந்து நாங்கள் வந்து செய்யக்கூடிய பிஸ்னஸை வந்து மாற்றுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த விஷயத்தை நாங்கள் மறந்துட்டோம், நல்ல வேலை இந்த தம்பி கேட்டார் தங்கச்சி கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் வந்து எடுத்துப்போம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஃபைனல் டச். அதாவது இவ்வளோ சொல்லிட்டு இந்த மொபைல் ஆப் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்பீங்கல்ல, இருக்கும்ல, அதுதானே மெயின். ஓகே, அதாவது டிஜிட்டல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 6 லட்சம் பேர் நம்ம பின் தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுல இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கள, வாங்குறவனும் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும், விற்பனை பண்ணுறவங்களும் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே மொபைலை இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கேஷ்பேக்காக நாங்கள் வந்து கொடுப்போம். சரிங்களா? இது என்ன அப்படின்றத மொபைல் ஆப் லான்ச் பண்ணுற அன்றைக்கி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ 2 விஷயம் எனக்கு சொல்ல போகிறோம். அதை வந்து வேலைவாய்ப்புக்கு சம்மந்தமான விவரங்களுக்கு சார்ஜஸ் இருக்கா இல்லையான்றதை வந்து சொல்லிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணும்போது எவ்வளோ கேஷ்பேக் வந்து எனக்கு கிடைக்கும். டெஃபினட்டாக இதுவரையிலும் இண்டஸ்ட்ரியில் யாருமே கொடுக்காத அமௌண்ட் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன் நான். எக்ஸாக்டான அமௌண்ட்டை வந்து அன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமான அடிக்கடி சில கூகுள் மீட்டும் நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கூகுள் மீட்லேயும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ அங்கே தேவையான கேள்வியை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பை வந்து நான் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த பதிவு பார்த்த நாளிலிருந்து அடிக்கடி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான விஷயங்களை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுனால கூகுள் மீட் கட்டாயம் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்போ இதுவரை நிறுத்ததே கிடையாது, தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். வரக்கூடிய நாட்கள் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் வந்து கேளுங்க. உங்களுக்கு தேவையான சந்தைகள் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி தரேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டாக பண்ணுறேன். உங்கள் அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் இதோட அப்டேட்டும் வேலைப்பு சம்பந்தமான தகவல் நான் வந்து உங்களுக்கு தரேன். அது வரலும் இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம், பபாய்.